அப்பா அலுவலகத்துக்கு போக தயாராகிறார். அம்மா சிரித்த முகத்துடன் காலை உணவு பரிமாறுகிறார். 2 குழந்தைகளும் சிரித்துக்கொண்டே சாப்பிடுகிறார்கள். இது பெரிய வீடு இல்லை, ஆனால் அன்பு நிறைந்த வீடு. ஒரு நாள் வானம் மேகமூட்டமாகிறது. அலுவலகத்தின் கதவுகள் மூடப்பட்டுள்ளன. நிறுவனம் மூடப்பட்டது என்ற பலகை தொங்குகிறது. கையில் ஒரு காகிதத்துடன் அப்பா அமைதியாக நிற்கிறார். அவர் வீடு திரும்புகிறார். கதவை திறக்கும் அம்மா எதுவும் கேட்காமல் எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறார். ஒரே நாளில் குடும்பத்தின் வாழ்க்கை மாறிவிட்டது. நாட்கள் நகர்கின்றன. வீட்டில் விளக்குகள் சீக்கிரமே அணைக்கப்படுகின்றன. உணவு எளிமையாகிறது. பழைய பொருட்கள் மீண்டும் பயன்படுத்தப்படுகின்றன. குழந்தைகள் மாற்றத்தை உணர்கிறார்கள். அம்மா மெதுவாக சொல்கிறார், இது சின்ன மாற்றம்தான் கண்ணா, நம்ம சிரிப்பு மட்டும் மாறக்கூடாது. குழந்தைகள் அம்மாவை கட்டியணைக்கிறார்கள். வீட்டின் ஒரு மூலையில் இருந்த பழைய தையல் இயந்திரத்தை அம்மா எடுத்து வருகிறார். அதை சுத்தம் செய்து ஜன்னல் அருகில் வைக்கிறார். இரவு முழுவதும் அந்த இயந்திரம் ஓடுகிறது. டாக் டாக் என்ற சத்தம் வீட்டில் ஒலிக்கிறது. அப்பா வேலை தேடினார். அம்மா வாழ்க்கையை தைத்தார். அம்மா தைத்த பிளவுஸ்களை அக்கம் பக்கத்தவர்களிடம் கொடுக்கிறார். சில நாணயங்கள் கிடைக்கின்றன. அந்த பணத்தில் குழந்தைகளுக்கு சின்ன ஸ்நாக்ஸ் வாங்குகிறார். குழந்தைகளின் முகம் மகிழ்ச்சியில் மலர்கிறது. அம்மா, இதுவே போதும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அம்மா சிரிக்கிறார், தனது சோர்வை மறைத்துக் கொண்டு. அப்பா பல வேலை நேர்காணல்களுக்கு செல்கிறார். சிலர் மறுக்கிறார்கள். சிலர் பதில் கூட தரவில்லை. அவர் மனம் தளர்ந்து வீடு திரும்புகிறார். அம்மா எதுவும் பேசாமல் உணவு பரிமாறுகிறார். அவர் அருகில் அமர்கிறார். முயற்சி இருந்தது, வெற்றி மட்டும் தாமதமானது. ஒரு நாள் அப்பா சின்ன கடை ஒன்றை தொடங்குகிறார். உறவினர்கள் பல ஆலோசனைகள் கூறுகிறார்கள். குழப்பம் அதிகரிக்கிறது. வாடிக்கையாளர்கள் வருவது குறைகிறது. இறுதியில் கடையின் ஷட்டர் மெதுவாக மூடப்படுகிறது. அம்மா அப்பாவின் தோளில் கை வைக்கிறார். இருவரும் அமைதியாக உட்காருகிறார்கள். காலம் நகர்கிறது. மூத்த மகன் படிப்பை முடிக்கிறான். அவனுக்கு வேலை கிடைக்கிறது. முதல் சம்பளத்தை அம்மாவின் கைகளில் வைக்கிறான். அம்மாவின் கண்களில் கண்ணீர். கஷ்டம் இப்போது பொறுப்பாக மாறியது. இளைய மகன் கடினமாக உழைக்கிறான். அவனுக்கும் வேலை கிடைக்கிறது. அது வெளிநாட்டில். விமான நிலையத்தில் குடும்பம் அவனை கட்டியணைக்கிறது. விமானம் வானில் உயர்கிறது. ஒரு கனவு வானத்தை தாண்டி பறக்கிறது. ஆண்டுகள் கணக்கின்றன. அம்மாவும் அப்பாவும் முதிர்கிறார்கள். அதே வீட்டின் முன்புறம் அமர்ந்து குழந்தைகள் விளையாடுவதை பார்க்கிறார்கள். வீடு சின்னதுதான், ஆனால் வாழ்க்கை நிறைந்தது. இப்போது வீடு செழிப்பால் நிறைந்துள்ளது. மூத்த மகன் குடும்பத்துடன் வாழ்கிறான். 2 குழந்தைகள் ஓடி விளையாடுகிறார்கள். இளைய மகனும் தனது குடும்பத்துடன் திரும்பி வருகிறான். எல்லோரும் ஒன்றாக உணவு சாப்பிடுகிறார்கள். அம்மாவும் அப்பாவும் பெருமையுடன் பார்க்கிறார்கள். வீட்டின் ஒரு மூலையில் அம்மாவின் பழைய தையல் இயந்திரம் அமைதியாக இருக்கிறது. அம்மா அப்பாவின் கையை பிடிக்கிறார். இந்த குடும்பத்தை ஒன்றாக வைத்தது ஒரு அம்மாவின் துடிவு. அம்மா முதல் ஹீரோ.